கோரிக்கையை வைத்து போராடிய நாள் இந்த மே தின திருநாள். இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஜாதி, மதம், இனம், மொழி, பிராந்தியம் என்கின்ற வேறுபாடுகளை கடந்து இந்த மே தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் மே தின விழாவை கொண்டாடுகிறோம், ஒரு பக்கம் அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம். மாவேத ஏஞ்சல்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உழைப்பது மட்டும் மனிதனுடைய வேலை அல்ல, உழைப்பின் பலன்களை பெறுவதற்காக போராடுவதும் மனிதனே என்று குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு நாம் உழைப்பது மட்டும் நம்முடைய வேலை இல்லை, அதனுடைய பலன்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் போராடியாக வேண்டும். போராட்டம் இல்லாமல் உழைக்கும் மக்களுக்கோ அல்லது இந்த சமுதாயத்திற்கோ எந்த ஒரு பலனும் கிடைக்காது என்பது வரலாறு. எனவே இன்றைக்கு ஓசூர் சிப்காட் பகுதியில் இந்த மே தினத்திலே சபதம் ஏற்க வேண்டும். ஓசூர் சிப்காட் பகுதியில் தொழிலாளிகள் சங்கம் வைத்து உரிமை கேட்கின்ற போது அந்த தொழிலாளிகளை வேலை பறித்து வெளியேற்றுகின்றார்கள். 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறு சட்டம் என்றைக்கு உருவாக்கப்பட்ட அன்றையிலிருந்து இதுவரைக்கும் பல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உரிமை கேட்டால் வேலை பறிப்பு என்கின்ற கொள்கையை அரசாங்கமும் முதலாளிகளும் அதிகாரிகளும் கைகோர்த்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மாற்றம் வேண்டும். எத்தனையோ சட்டங்கள், அரசியலமைப்பு சட்டங்கள் பல முறை திருத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரே ஒரு இந்த மே தினத்திலே கேட்கின்றோம், நிரந்தர வேலை நீக்க தடை சட்டம் வேண்டும். அது எப்படி வேலை நீக்க தடை சட்டம் கொண்டு வந்தால் அந்த தொழிலாளி கட்டுப்படுவானா? அந்த கம்பெனியை நாசமாக்கி விடுவார்களே என்று முதலாளிகள் பேசலாம். நாங்கள் தொழிலாளிகள் 10% தவறு என்று சொன்னால் முதலாளிகள் 90% தவறு செய்கிறார்கள். அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கிறார்கள், ஆட்சியாளர்களை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு தொழிலாளிகளை விதிக்கிறார்கள். அதுதான் இன்று 47 இந்த சட்டம் வந்ததிலிருந்து இதுவரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்றம் வேண்டும் என்றால் இப்போது சொல்லுகிறோம், திராவிட மாடல் ஆட்சி. நமக்கு எல்லாம் தெரியும், இது முதலாளித்துவ ஆட்சி, கார்பரேட்டுகளுக்கு கட்டுப்படக்கூடிய ஆட்சிகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. நிதி மூலதனம் தான் எல்லா அரசாங்கங்களையும் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த நிதி மூலதனத்துக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய யுத்தம். அதிலே நாம் கேட்க வேண்டியது நிரந்தர வேலை நீக்க தடை சட்டம் வேண்டும். அது மட்டுமா, இன்றைக்கு சிறு குறு பெரு தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அதில் சிறிய கம்பெனியில் வேலை செய்தால் அவனுக்கும் பெட்ரோல் 100 ரூபாய் தான். பெரிய கம்பெனியில் வேலை செய்பவனுக்கும் அல்லது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கூட அவனுக்கும் பெட்ரோல் 100 ரூபாய். தினக்கூலி வாங்குபவனுக்கும் பெட்ரோல் 100 ரூபாய். நீ தினக்கூலி வாங்கு